ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் ஜர்னி. என்னோட பேர் பிரசாந்தி. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, வழக்கம் போல இவங்களுக்கு ஃபுட் கொடுக்கணும், அடுத்து நானும் ஃபுட் சாப்பிடணும். ரெண்டுமே சேம் தான். இன்றைக்கி நான் ஓல்ட் ரைஸ் தான். நேற்று வந்து நான் உப்புமா செஞ்சு சாப்பிட்டேன். பட் நேற்று வந்து என்னால் இன்ட்ரோ இல்லை வீடியோவே ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் வீக்கெண்டு. பட் இன்றைக்கி நைட்டு ஒர்க் முடிச்சு நாளைக்கு காலையில் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். சரி வாங்க, இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு. இதான் அன்னியோட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே சாதம் இருக்குது. இது வழக்கம் போல் தயிர், இது வந்து ஊறுகாய். ஹீட்டாக உடம்பா இருந்துச்சுன்னா காலங்காலத்தில் இந்த பழைய சாதம் சாப்பிடலாம், பழைய சாதம் தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பழைய சாதத்தில் வந்து சின்ன வெங்காயம் இல்லை மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் எனக்கு இதெல்லாம் சாப்பிட வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து ரைட்டாக ராங்கா அப்படின்ற ஆராய்ச்சி இல்லை. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சம்பாதிக்கிறது வந்து செலவு பண்ணுறது ஒருத்தராக இருக்கும். நானே உழைக்கிறேன், நானே சம்பாதிக்கிறேன், நானே செலவு செய்கிறேன். அப்படி இவ்வளோ சாதத்தை வந்து தூக்கி போட்டு எதுவுமே நடக்காத மாதிரி என்னால் இருக்க முடியலை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் இப்படி நான் ஷேர் பண்ணலாம். டைம் குட்டி வந்து அவனுக்கு சுட்டு கொடுத்துட்டேன். அவனை தூக்கி வச்சு அதெல்லாம் சாப்பிடுவான். பட் என்ன சாப்பிடுவாங்க ரொம்ப எடுத்துக்குவான். ஸோ நானும் சாப்பிட்டுட்டு அவனும் கொஞ்சம் சாப்பிட்டோம். அப்புறம் அவனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நீ சாண்டி குட்டி தானே எதுக்கு கத்துற? எனக்கு கிரைமா இங்க வாடா. கிரைம் மட்டும் அடங்கவே மாட்டான். மீதி எல்லாரும் சொல்ல வச்சு கொஞ்சம் கேட்பாங்க. டேய் எங்கடா போன? கிரைம் பைத்திய கிரைமே தா தெரியணும். இந்த வீடியோ நான் ஃப்ரைடே தான் ஷூட் பண்ணேன். எனக்கு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்தே ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் வர 4 days ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் என்னால் ஷூட்டும் பண்ண முடியல, எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. என்னோடய ஹஸ்பண்டே ஈவினிங் வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் தான் காஃபியும் போட்டார். வழக்கம் போல் அவர் வந்துட்டாவே ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அதான் அவர் வந்து கோசாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார், அதை கொடுத்தது. அதுதான் வந்து சாப்பிட்றதோட சண்டை தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் விடாமல் பாருங்கள், ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். இந்த க்ரைம் குட்டி மட்டும் யாரோடையுமே சேர மாட்டான், அதுதான் ப்ராப்ளம். இவங்க 2 பேரும் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப நான் வீடியோ பேக்கில் அட்டாச் பண்ணுறது வந்து சண்டே ஈவினிங் ஷூட் பண்ணது. நான் சண்டே தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளானேன். ஃப்ரைடே சாட்டர்டே வந்து சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்குமே ஐ வாஸ் நாட் லிட்ரலி குட். ஸோ மறக்காமல் அந்த கிளிப்பிங்ஸையும் பாருங்கள். இவங்களை கூட்டிகிட்டு தான் நாங்கள் வெளியே போயிருந்தோம். என் திங்கிறதோட தள்ளிட்டு போகிறது தான் பெரிய வேலையாக போச்சு. அங்கே போயிட்டான் அவனுங்களோட இதுக்கு தூக்கி அடி. திமிர் பிடிச்சவனே கிரைம், நீ மட்டும் அடங்கவே மாட்ட கிரைம். இப்போ சண்டை வரட்டும் டி வரட்டும். டே நீங்கள் இங்கே வாங்கடா. இவனுக்கும் தான் ஆகாது. நீங்க வாடி சாண்டி குட்டி, இந்தாடி. நீங்களும் அடங்க மாட்டீங்க, அவனும் அடங்க மாட்டான். நீ பணம் தின்னமே இரு. எஸ், நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதோட நிறையா சண்டை நடக்கும். வெளியே எத்தனை மணி நேரம் விட்டுருக்குமோ அத்தனை நேரம் வந்து சண்டை நடக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் ஆவின்னு போயிருந்தோம். சண்டே தான். அதில் வந்து புதுசாக இந்த ஸ்கூப் ஐஸ்கிரீம் யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க.
சரி அது போய் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு போனோம். நாங்கள் போன அன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் மேங்கோ மட்டும்தான் இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் வாங்கிட்டு க்ரைம் குட்டி மட்டும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். பட் ஹி லைக்ஸ் ஒன்லி வெண்ணிலா ஃப்ளேவர் மச். பட் அங்கே இருந்தது வந்து பட்டர்ஸ்காட்ச் அண்ட் மேங்கோ. ஸோ அது அவனுக்கு கொஞ்சமாக தான் பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து க்ரைம் குட்டிக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கணுன்னு எந்த டாப்பிங்ஸும் வேணான்ட்டாங்க. நான் வந்து சரி போடுங்க, கொஞ்சமாக போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. இந்த யூனிட் வந்து அவங்களுக்கு புதுசுங்கிறதுனால மற்ற ஐஸ்கிரீம் பார்லரில் இருக்கிற மாதிரி வேகமாக அவங்களுக்கு வரல. பட் இருந்தாலும் எதுவுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக அவங்களும் பழகிடுவாங்கல்ல. ஸோ தே வில் ஆல்சோ லேர்ன் குயிக்லி. பதறிட்டு இருக்கான். எவ்வளோ அலங்காரம் பண்ணுறாரு பத்தியா? வேண்டாம், சாக்லேட் வேண்டாம், சீரம் அதுவும் வேண்டாம். அது வேண்டாமா? வேண்டாம். ஃப்ரூட்டு அது போடுங்க. அது அவனுக்கு ஒரு பீஸ் கொடுங்க. ஃப்ரூட் அப்படி திம்பானவன். கொடுத்து பார்க்கலாம். சரி கொஞ்சமாக வைங்க. என்னதுலேருந்து எடுத்து கொடுங்க, போதாதா? ஆ சரி விட்டுருங்க, நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். சிறப்பு இல்லை எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு ஸ்பூனை கொடுங்க, 2 ஸ்பூன். எந்த சிறப்பும் வேண்டாம். இன்னொன்று கொடுங்க, யாருக்கு? அவனுக்கு கொடுங்க. சாமி வேண்டாம். அவளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுங்க. என்ன சிறப்பு? சிறப்பு அங்கே பாரு, சாக்லேட் ஃப்ளேவர். வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ ஸ்ட்ராபெரி வேணாம். இப்படி வச்சு அழகாக எடுத்து